இது வந்து சொடக்கு தக்காளி. இந்த சொடக்கு தக்காளி வந்து சொடக்கு போடுற மாதிரி சவுண்டு வரும். அதனால தான் சொடக்கு தக்காளி அப்படின்னு பேர். இது வந்து நல்லா வந்து நமக்கு ஒரு சின்ன இலந்த பழம் சைஸுக்கு கூட நமக்கு வளர்ந்து வரும். ஒரு சுண்டைக்காய் சைஸுக்கு இருக்குது இப்போது. இதை விடவே இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வரும். நான் வந்து கொஞ்சம் காயாகவே பறித்து இருக்கிறேன். இது செங்காயாக இருக்குது. கொஞ்சம் பழமாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படியே. இது காய் வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், கடையலாம், அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து செய்கிறது வேறு மெத்தடில் நான் செய்கிறேன். இந்த மாதிரி வந்து நமக்கு சொடக்கு தக்காளி வந்து நிறையா கிடச்சிது, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் டெய்லி சாப்பிட முடியும் அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் வருஷத்துக்கு உள்ளது மாதிரி ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்பெல்லாம் நம்ம எடுத்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை வறுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சொடக்கு விழுவும், அது சொடக்கு சவுண்டு வரும் பார்த்திங்களா, அதனால் வந்து இது சொடக்கு தக்காளி அப்படின்றது பேர். இது வந்து நம்ம கண்ணுக்கு மெயினாக ரொம்ப நல்லது. அதை விட கேன்சர் கிருமிகள் நம்ம உடம்புல இருந்ததுன்னா அழிஞ்சு போயிடும். அதுக்கு வந்து இந்த சொடக்கு தக்காளி சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான். ரெண்டாவது வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் இது வந்து 10 பழம் 12 பழம் தான் வச்சுருக்குறாங்க ஒரு பாக்ஸில். அதுவே 100 ரூபா 120 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. நான் 2-3 சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். இது வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம தோட்டத்துங்கள்லேயே தன்னால் வந்து வளர்ந்து வந்துடும். ரோட்டு ஓரத்துலலாம் கூட வளரும். இந்த மாதிரிலாம் நமக்கு தோட்டத்துலேயே வளர்ந்தது அப்படின்னாலும் கூட நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வீணாக்கவே தேவையில்லை. உடனே விஷம் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். ஒரு வருஷத்துக்குள்ளது மாதிரி நான் செய்ய போகிறேன். இப்போதைக்கு எனக்கு வந்து 4 கப்பு அளவுக்கு நான் பறிச்சிருக்கேன். நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன். ஒரு 4-5 தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உரித்து காட்டினேன். இப்போ எல்லாத்தையும் உரித்து எடுத்துருக்கேன். எனக்கு உரித்து எடுத்ததில் எனக்கு 4 கப்பு வந்திருக்கு. இது வந்து மணத்தக்காளி. இது ரெண்டுமே வந்து நான் தோட்டத்தில் தான் பறித்தேன். மணத்தக்காளி வந்து இந்த சைஸில் அப்படியே கொத்தாக தான் காய்க்கும். நம்ம இலைகள் வந்து நம்ம கீரை குழம்பு வச்சுக்கலாம், கீரை கடையலாம், கீரை தண்ணி சாறு வச்சுக்கலாம். மணத்தக்காளி வந்து எனக்கு 1.5 கப்பு கிடச்சிருக்கு. இது ரெண்டுமே ஒரே மெத்தேட்டில் தான் நான் செய்ய போகிறேன். இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம தயிரில் தான் ஊற வைக்கணும். இதை வந்து நல்லா கழுவிக்கலாம். நம்ம தோட்டத்துலேயே இருந்தாலும் கூட நான் எல்லாத்தையுமே உரித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம தண்ணியில் ஒரு வாட்டி விட்டு நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் காய வச்சிடணும். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் சுண்டி வரும். அப்போ தான் அந்த மோரோடைய இது வந்து தயிரோட அந்த உப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு அதில் ஏறி வரும். தண்ணி இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு அது வந்து சீக்கிரமாக வண்டு விழுந்துடும், பூச்சி விழுந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன். இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய விட்டுருங்க. இப்போ வந்து நான் நல்லா கழுவிட்டு காய வச்சுக்கிறேன். நம்ம தோட்டத்துலையே பறித்தாலும் கூட நம்ம எல்லாத்தையும் வந்து பிரிக்கும் போது 1-2 வந்து அப்படியே ஒன்று அழிஞ்சு போயிருக்கும், ஒன்று வீணாக போயிருக்கும். அந்த பழத்தோடையே நம்ம மறுபடியும் நம்ம பழமெல்லாம் வந்து உரிச்சிட்ருப்போம். அதனால தான் தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வந்து காய வச்சுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. காயும் நமக்கு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். அதே போலயே மணத்தக்காளி பழம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அப்படியே வெறுமனவே சாப்பிட்டுக்கலாம். மணத்தக்காளியும் அதே போலயே தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. நம்ம தோட்டத்தில் தான் பறித்தோம் அப்படின்னாலும் கூட என்ன தான் சுத்தமாக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி தண்ணி விட்டு அலம்பிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் செலவாகாது. நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு நாள் வெயில் ஃபுல்லாக காயிட்டோம். நல்லா காஞ்சி வரணும். நான் வந்து ஒரு காட்டன் துணியில் போட்டு எடுத்துருக்கிறேன். காட்டன் துணியிலேயே போட்டு வெயிலில் தான் போட்டிருக்கேன். கட்டில் மேலே காட்டன் துணி போட்டு அது மேலே வந்து நான் போட்டிருக்கேன். சொடக்கு தக்காளியும் போட்டிருக்கேன், மணத்தக்காளியும் போட்டிருக்கேன். ரெண்டுமே வந்து கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காயிட்டோம் அப்படின்றதுனால விட்டுருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. ஒன்று தனித்தனியாக இருந்ததுன்னா நமக்கு சீக்கிரமாகவும் அந்த ஈரமெல்லாம் வந்து காஞ்சிடும். துணியிலையும் கொஞ்சம் இழுத்துக்கும்.
அதை விட நமக்கு சூரிய ஒளியில் வந்து நல்லாவே காஞ்சி வரும். சொடக்கு தக்காளி, மணத்தக்காளி ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து நைட்டுக்கு நம்ம இதை வந்து ஊற வைக்கணும். நான் தயிர் வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் தயிரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். தயிரில் ஊறுறதுனால நம்ம தண்ணியெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. நம்ம கையிலையும் தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம தயிர் ஊற்றுற பாத்திரத்துலேயும் தண்ணி இருக்கக்கூடாது. அதே போலயே நம்ம ஊற வைக்கிற அந்த சட்டியிலையும் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். இல்லைனாக்கா அது வந்து நமக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் காலம் பிடிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் விக்ஸ் வச்சு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும், அந்த தயிரெல்லாம் ஒன்று போல வரணும். அதனால தான் இது வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சது. நான் வந்து இந்த சட்டியில் தான் போடுறேன். சட்டி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கூட போட்டுக்கலாம், இல்லை கண்ணாடி பவுல் இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். அலுமினியத்தில் போட்டுறாதீங்க, சில்வரில் போட்டுறாதீங்க. ஒன்று பிளாஸ்டிக்கு, இல்லை சட்டி, இல்லைன்னா பாட்டில். இது 3ல் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு நான் தயிரை வந்து அதில் ஊற்றிக்கிறேன். உப்பு போட்டுட்டேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அப்போ நம்ம வறுத்து சாப்பிடும்போது நமக்கு அந்த காரத்தன்மை கிடைக்கும். நான் வந்து காரமெல்லாம் போடலை, ஏன்னா இதை வந்து நம்ம சுண்டைக்கால்லாம் இந்த மெத்தடில் தான் போடுவோம். அதனால் நான் வந்து உங்களுக்கு அதே மெத்தட்லேயே நான் காட்டியிருக்கேன். நான் உப்பில் ஊற வைக்கும்போது, வெறும் உப்பு மட்டும் போட்டு ஊற வைக்கும்போது அதில் நான் 2 மிளகாயை கீனி போட்டிருக்கேன். அதையும் காட்டுறேன் நான். இது வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊறட்டும். ஒரு நைட்டும் ஊறலாம், இல்லை 2 நைட்டு கூட ஊறிக்கலாம். நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது அப்படியே ஊறிட்டு அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் வேணால் ஒரு வாட்டி நீங்கள் கலந்து விட்டுக்கலாம், இல்லை வெயிலில் வச்சாலும் கூட வச்சிடலாம். அப்போ நமக்கு சரியாக ஊறாது. அதனால் ஏன்னா தயிர் வந்து நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது. பசுந்தயிர் கிடச்சிதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் பாக்கெட் தயிர் தான், அதனால் பாக்கெட் தயிரே பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் மணத்தக்காளிக்கோசரம் இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் சரி பண்ணி அதையும் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். அப்போ மணத்தக்காளி ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சது இல்லையா, அதனால் கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த காஞ்சதுமே கலர் மாறிடும். இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் காய்க்கும் செடியில். நான் செடியை கூட உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ இதையும் தயிரில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த விக்ஸ் வச்சே கலந்துக்கோங்க. இல்லை நான் விக்ஸ் வந்து நான் தயிர் கடைஞ்சினேன் அப்படின்றதுனால நான் விக்ஸ் வச்சு கடைஞ்சிருக்கேன். விக்ஸாலேயே நான் கலந்து விட்டுக்கிறேன். இல்லை ஒரு ஸ்பூன் போட்டு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். கை மட்டும் இனிமேல் வைக்கக்கூடாது. நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கை வச்சு நம்ம காய்களை தொட்டுட்ருந்தோம். இனிமேல் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. தயிரில் போட்டதுக்கப்புறம் நம்ம கையாலேயே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ இது அப்படியே மூடி இருக்கட்டும். நாளைக்கு காலையில் வெயிலில் வச்சுக்கலாம். ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டேன். இதை நான் வெயிலில் வச்சதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் இது வந்து வெயிலில் ஒரு நாள் காஞ்சது. ஒரு நாள் காஞ்சது தான். இது வந்து இன்னொரு நாள் காய வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வந்துடும். நல்லா முறுமுறுன்னு வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, அந்த தயிரோட ஈரம் இருக்குது, காயோட ஈரமும் இருக்குது. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா 2லையுமே நீங்கள் பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இது வந்து மறுநாளும் காய வச்சு எடுத்துட்டேன். மறுநாள் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பொலன்னு அப்படியே சவுண்ட் அப்படி வரும். நல்லா காஞ்சிடுச்சு, சுக்கு மாதிரி காஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து ஒரு பாட்டிலையோ ஒரு டப்பாவிலையோ நல்லா காற்று போகாத மாதிரி நம்ம வந்து அடைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ மணத்தக்காளியெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு நமக்கு கெட்டு போகாது. இதில் வந்து நம்ம வத்தக்குழம்பும் வச்சுக்கலாம். அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து நம்ம பழைய சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் கூட நம்ம சாப்பிட்லாம். ஒன்றுமே காயே இல்லைன்னாலும் ஒரு வெங்காய சாம்பார் வச்சுட்டு அதுக்கு இதை வறுத்து வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். நான் வந்து இதில் 1.5 கப்பு போட்டேன். இதே கப்பில் இதில் வந்து எனக்கு 1/2 கப்பு தான் வந்திருக்கு. காஞ்சதுக்கப்புறம் எனக்கு மணத்தக்காளி 1/2 கப்பு தான் வந்திருக்கு. 1.5 கப்புக்கு 1/2 கப்பு தான் வந்திருக்கு.
இது வந்து நமக்கு நிறையா போட்டு செய்யணும் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நம்ம வந்து பயிரிடணும். இதெல்லாம் எனக்கு தோட்டத்தில் தன்னால் வளர்ந்தது தான். அதில் இருக்கிறத நான் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்களும் இந்த தோட்டத்தில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இதில் வந்து நான் 4 கப்பு போட்டிருந்தேன். 4 கப்புக்கு எனக்கு 1 கப்பு தான் வந்திருக்குது காஞ்சதுக்கப்புறம். இது கூட நம்ம வந்து வத்தக்குழம்பு வச்சுக்கலாம். தயிரில் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ஒன்றும் கிடையாது. வத்தக்குழம்பு வைக்கும்போது இதில் கூட நம்ம ஒரு 4 எடுத்து போட்டு நம்ம வத்தக்குழம்பு வச்சுக்கலாம். இல்லைனாக்கா எண்ணெயை விட்டு வறுத்தே நம்ம சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு சைடிஷ் பண்ணிக்கலாம். லெமன் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு எல்லாமே கூட இது வந்து சைடிஷ் வச்சுக்கலாம். நான் வந்து இதை பாட்டிலில் போட்டிருக்கேன். பாட்டிலில் போட்டு நம்ம காற்று போகாத மாதிரி நல்லா மூடிடணும். அப்போ தான் நமக்கு வந்து எப்பப்போ வேணுமோ அப்போல்லாம் நம்ம எடுத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது. 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட இந்த மாதிரிலாம் இந்த மெத்தேடில் செஞ்சோம் அப்படின்னாக்கா கெட்டு போகாது. நான் இப்போ வந்து எண்ணெயில் வறுத்தும் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து எண்ணெய் நிறையா தேவைப்படாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். நான் பாருங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போடுறேன். அதுவே எப்படி பொரிஞ்சு வரும் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் வெடிக்க தான் செய்யும். ஏன்னா இதில் வந்து நம்ம காயப்படுத்த முடியாது. காயப்படுத்தணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் தனியாக வந்துடும். அப்புறம் நம்ம ஊறுகாய் இது மாதிரி வத்தல் போடுறதே வேஸ்ட்டாக போயிடும். நம்ம சுண்டைக்காய்னா நம்ம தட்டிட்டு போடுவோம். இது வந்து தட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் வெடிக்க தான் செய்யும். மணத்தக்காளியும் கொஞ்சம் வெடிக்க தான் செய்யும். இது ரெண்டுமே வந்து நம்ம தட்டிட்டு போட முடியாது. அப்படியே தான் முழுசாகவே ஊற வச்சுட்டு முழுசாகவே நம்ம எடுத்துடணும். இது தட்டணுன்னா இதில் இருக்கிற விதைகள் எல்லாம் வீணாக போயிடும். நமக்கு இதுக்கு நம்ம மோர்லேயே ஊற வைக்க முடியாது தயிரில். இது பாருங்கள், இது வந்து சொடக்கு தக்காளி, இது வந்து மணத்தக்காளி. இது வந்து எந்த சாதத்துக்கு வேணுனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் மணத்தக்காளியில். அதனால தான் சொல்கிறேன். ஒரு பச்சை மிளகா லைட்டாக வேணுன்னா, உங்களுக்கு லெமன் வேணுன்னா கூட நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.